மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. MCR Pure Cotton Club, formals and casual shirts. இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க. ராஜீவ் காந்தி அவர்கள் உங்களை வந்து காங்கிரஸ்க்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க. பட் நீங்க வெளியில வரதுக்கு அவருடைய மகன் ராகுல் காந்தி தான் காரணம். ஆமா, காங்கிரஸ் அழிஞ்சு போதே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் ரொம்ப. மம்தா பானர்ஜி மாதிரிலாம் என்னால பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து அந்த ஆர்வம் இல்லைன்னா அப்ப அந்த பொறுப்பை எடுத்துக்கூடாது. அவரும் பாத யாத்திரையெல்லாம் போனார்ல, எல்லாரையும் ஜனங்களை மீட் பண்ண, கட்சிக்காரங்களை மீட் பண்றாரா? என்னோட லீடர் என்ன தவறா இப்படி பண்ணாங்களே, சரியா நடத்தலையே அப்படிங்கிறது தான் ஏன் வருத்தம். சுற்றுச்சூழல் துறை மினிஸ்டர் 2011 இருக்கும்போது உங்களை வந்து இப்ப பிரதமரா இருக்கிற மோடி அப்போ வந்து எதிர்த்து நிறைய விஷயங்கள் ஸ்கேம் அது இதுன்னு சொல்லும் போது ஜெயந்தி டாக்ஸ் ஆமா கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுதானே என் மேல கம்ப்ளைண்ட். அரசியல்ல ஒரு பெண் இருக்கும்போது வரக்கூடிய காமனான பிரச்சனைகள்லாம் என்ன? முதல்ல வந்து கேரக்டர் அசஸ்மென்ட். இவங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்கன்னு கமெண்ட் அடிப்பாங்க. நம்ம இருக்கும்போதே ரொம்ப தேவையா? நீங்க வெளியில போன போது குழந்தைய யார் பார்த்துப்பா? ஆண்கள்லாம் வேலைக்கு வராங்க, அவங்க வீட்டுல யார் பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி எங்க வீட்லயும் பார்த்துப்பாங்க. அதான் அந்த பதில் யாருக்குமே பிடிக்காது. உங்க சிரிப்பு, அழகு, உங்களோட ட்ரெஸ் அப்படின்னு இங்க இருந்து வரும் மேம் இந்த மாதிரி கமெண்ட்லாம். கலீக்ஸ் நார்த் இந்தியா நான் ஸ்டேட்ஸ் எல்லாம் சொல்ல விரும்பல. கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கறத எப்படி தள்ளிவிட்டீங்க மேம்? ரொம்ப ஹர்ட் ஆயிடுவேன். அதை வச்சு என்ன நிறுத்த முடியலன்னு தெரிஞ்சுட்டு விட்டுட்டாங்க. இன்னைக்கு நான் இந்த மீட்டிங் போவேன், இந்த ஒர்க் இருக்கு, இந்த ஃபைலை பார்க்கணும், இங்கே பண்ணணும் அப்படிங்கிற எதுவுமே இல்லாம நான் ஃப்ரீயா இருக்கேன், நான் என்னோட ப்ரொஃபஷனை வேணான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது அது எப்படி இருந்தது? இடிவு இந்த மாதிரி இருந்தது, ஒரு ஏமாற்றம். இந்த சம்பவத்துல சோனியா காந்தி மேம் உங்ககிட்ட என்ன இது அப்படின்றது? ராகுல் வந்து இதை ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றாரு. அவர் தானே மேடம் பண்ண சொன்னாரு அப்படின்னு. அவங்க பையனை விட்டு கொடுக்கவே இல்லை. அப்படி ஜால்ரா போட்டு ஒரு இடத்துல இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை. அட்வொகேட்டா இருந்து அரசியலுக்கு எப்போ வந்தீங்க? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய சலுகையோட வளர்த்தாங்க, யோசிக்கிறதுக்கு நிறைய இடம் கொடுத்தாங்க. ஒரு பெண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும், வெளியில போகக்கூடாது, அதெல்லாம் இல்லை, எவ்வளவு வேணா படி அப்படின்னு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஆனா இன்னொரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, நீ வந்து தவறா பயன்படுத்தக்கூடாது, அதுல வந்து ரொம்ப கட்டுப்பாடோட இருப்பாங்க. பட் அதனால எனக்கு வந்து யோசிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எனக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து எப்பவும் கேள்வி கேட்பேன், ஏன் இது ஏன் பண்ணக்கூடாது, நான் ஏன் போகக்கூடாது, நான் ஏன் வெளியே போகக்கூடாது, நான் ஏன் நைட்ல வந்து தனியா போகக்கூடாது, நான் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு நிறைய கேள்வி. எனக்கு வந்து பர்சனலா ஒரு அநியாயம் நடந்தா என்னால தாங்கிக்கவே முடியாது. தட்டி கேட்கணும், அங்கேயே கேட்கணும், அப்பவே கேட்கணும். ஒரு கியூல பிரேக் பண்ணிட்டு போனாலும் கேட்பேன், ஒருத்தர் தப்பு பண்ணாலும் கேட்பேன். இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா நினைவு இருக்கு, என் மகன் சின்ன பையன், குழந்தை, கை குழந்தை, கார்ல வந்துட்டு இருந்த ஒரு இந்த பழைய சோலா ஹோட்டல் அந்த இடத்துல ரைட்ல திரும்பினா 10 அடி கூட இருக்காது அந்த ரோடு, லெஃப்ட் சைட் ரோட்ல வந்துட்டு இருக்கோம். தாண்டி உள்ள வந்தா இந்த வீட்டுக்கு வரத்துக்கு நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவங்க ஜெயலலிதா மேடம் சிஎம் வந்து செக்ரட்டேரியட்ல இருந்து போலீஸ் கார்டன் வராங்க, நிறுத்திட்டாங்க. அப்ப வந்து அந்த போலீஸ்காரர் கிட்ட சொன்ன, ரொம்ப காய்ச்சலா இருக்கு, குழந்தை வந்து இந்த வெயில்ல மத்தியான வேலை, தயவுசெய்து ஒரே செகண்ட் விட்டு, ஒரு செகண்ட் தான், உங்க வாக்கி டாக்கில இருந்தே தெரியுது அவங்க இன்னும் கிளம்பலன்னு, நான் தாண்டிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன்னா அவர் வந்து டென்ஷன்ல தப தப தபான்னு கார் மேல இடிக்கிறாரு. எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தையில என்ன திட்டுறாரு. அப்போ உங்க சீஃப் மினிஸ்டர் வந்து, நாங்க எலெக்ட் பண்ண சீஃப் மினிஸ்டர் ரோட்ல போனோம்னா ஊர்ல போற லேடிஸ் எல்லாம் கெட்ட வார்த்தையில திட்டுவீங்க அப்படிதானே அப்படின்னு கேட்டேன். அந்த ஆள் இன்னும் கோவம் வந்துச்சு. என் டிரைவர் ஓடி போயிட்டாரு, பயந்துட்டு. என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, அந்த பையன் ஓடி போயிட்டாரு. அப்ப நான் என்ன பண்ணேன், சரி பாத்துக்கலாங்க அப்படின்னு அவர் நினைச்சாரு. நான் நகர்ந்துடுவேன்னு நான் கதவை திறந்து குழந்தைய கையில தூக்கிட்டு வந்து நல்ல நடு ரோட்ல உட்காந்துக்கிட்டேன். மத்தியானம் 1 மணிக்கு. ஆமா, நடு ரோட்ல வரட்டும், அவங்க வரட்டும். நான் கேட்க பயம் இல்ல, போலீஸ்காரங்க வந்து காரை தட்டுறாங்க, உடைக்கிறாங்க, மிரட்டுறாங்கன்னு பயம் இல்ல? பயமே இல்ல எனக்கு, எதுக்குமே பயம் இல்லம்மா, எதை பார்த்தாலும் பயம் கிடையாது. சோ நடு ரோட்ல நான் குழந்தை தூக்கி, அவங்களா தவிக்கிறாங்க. லேடி போலீஸ் யாரும் இல்ல, கிட்ட வந்து தொட்டு பாருங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க, நான் லாயர், பாக்கலாம். அப்புறம் வந்து ஏசி வராது, டிசி வருது, என்னெல்லாம் சிஏசி பிசி டிசி எல்லாம் இருக்க, வந்து கிட்ட வாங்க பாக்கலாம், நானும் அந்த அம்மாவை கேக்குறேன் அப்படின்னு.
அவங்க ஒண்ணுமே பண்ண முடியலையா, அந்த அம்மா வந்துட்டாங்க. கார் வந்துடுச்சு. இவ்வளவு கலைபரத்துல கார் அவங்க அவங்க அவங்களுக்கு என்ன தெரியும், எங்க திருமணத்துக்குலாம் வந்திருக்காங்க. அவங்க காரை நிறுத்திட்டு why are you sitting here ஜெயந்தின்னாங்க. என்ன மேடம் நீங்க வரீங்கன்னு சொல்லி என்ன கெட்ட வார்த்தையில திட்டுவாங்களா? இப்படி மோகம் செவந்து போச்சு அந்த அம்மாக்கு. ஐ எம் சாரி யூ கோ அப்படின்னாங்க. அவங்க போனோடனே நான் போயிட்டேன். அத்தோட அவர் வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. என்னோட வேலை போயிடுமா, நான் செக்யூரிட்டியில் இருக்கேன்னு சொல்லியிருந்தா கூட நான் சைலண்டாக இருந்தேன். அதனால தான் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல ப்ராக்டிஸ் இருந்துச்சு. யூனிவர்சிட்டியில் ஸ்டாண்டிங் கவுன்சிலர், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் லாயராக இருந்தேன், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லாயராக இருந்தேன், இன்கம் டேக்ஸுக்கு லாயராக இருந்தேன். பட் பாலிட்டிக்ஸும் பிடிக்கும். ஸோ 30 வயசுக்கு முன்னாடி வந்து எப்போ கூப்பிட்டு ராஜீவ் காந்தி ராஜ்யசபா மெம்பர் ஆக்குனாங்களோ அப்போலேருந்து பாலிடிக்ஸுக்குள்ள வந்து. அப்போ சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. 18 இயர்ஸில் என்கேஜ்மெண்ட், 19 இயர்ஸில் கல்யாணம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து 2 brothers and 2 sisters. என்னமோ அவங்களோட ஒருத்தியா இருந்தேன். என்னை எந்த வேலையும் அவங்க சொல்ல மாட்டாங்க. கையில காஃபி கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் தான் வேலை பார்க்கலமா, நீ வேலை பாரு, நீ நல்லா படின்னு எங்க மாமியார் வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஓ, மாமியார் தான் லா காலேஜ் அனுப்பிச்சு விட்டது. ஆமா ஆமா, லா அங்க தான் படிச்சேன். அவங்க ஆக்சுவலி நான் ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசை. எங்க மாமனார் சொன்னார், நீ ஒரு நாளும் நீ ஐஏஎஸ்ல நீ கேள்வி கேட்டே வந்து நீ ஃபர்ஸ்ட் இயரே நீ வெளியில வந்துருவ, நீ லா படின்னு சொன்னது அவர் தான். அதனால நானே கார் ஓட்டின்னு போய் லா காலேஜ் போவேன். ஸோ அங்கேருந்து பாலிட்டிக்ஸ் ஷிஃப்ட் ஆகி எம்பி ஆனது அதுக்குள்ள இங்க வந்துட்டோம். ஸோ அரசியலுக்கு வரும்போது வீட்டில் எதுவும் வேண்டான்னு சொல்லலை உங்க ஹஸ்பண்ட்? அப்போ இல்லவே இல்லை. அவங்கெல்லாம் ரொம்ப பெருமைப்பட்டாங்க. நமக்கு ஒரு பிடிக்காத விஷயம்னு நான் பேசணும்னு நினைச்சேன்னா நம்ம முன்னுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சா முதல்ல நம்ம கேரக்டர் அட்டாக் பண்ணுவாங்க. ஆமா. அப்புறம் வந்து இந்த மொட்டை கடுதாசி வரும், இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க. அதெல்லாம் வீட்டுக்கு அப்பெல்லாம் லெட்டர் வரும் வரும். கேஸ் எல்லாம் நான் வந்து ஸ்ட்ராங்கா பேசினா எதிர் சைடுல வந்து லெட்டர் எழுதுவாங்க, இத பண்ணாங்க அத பண்ணாங்க, தப்பு தப்பா நம்ம கேரக்டர். என்னோட கணவர்கள்னாவே கொஞ்சம் மேல வரும்போது உடனே சின்ன வயசு வேறையா, அப்ப வந்து என் கணவரும் சரி எங்க மாமனார் மாமியார் அவங்களோட தான் இருந்தா அப்போ திறந்து கூட பார்க்க மாட்டாங்க, கீழ்ச்சி போட்டுருவாங்க. நீ தைரியமா பண்ணுமா, நாங்க உங்க கூட இருக்கோம். அவ்வளோ சப்போர்ட் எனக்கு இருந்துச்சு. எத்தனை தடவை நான் இதை அடிக்கடி எல்லா இன்டர்வியூலும் நான் சொல்லியிருக்கேன். எத்தனை தடவை கீழே விழணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எத்தனை தடவை திருப்பி எழுந்து நடக்கிறோங்கிறது தான் முக்கியம். கரெக்ட். அதனால அதை பத்தி அதை உதறிட்டு தென் யூ த பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் டு லிவ் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு நான் காட்டணும் என்னால என்ன சாதிக்க முடியும்னு நான் காட்டணும். அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க. முன்னுக்கு வர்றது பிடிக்காது, சைலண்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க, திருப்பி பேசினா பிடிக்காது. அப்புறம் வந்து எப்படியாவது நம்மள வந்து அவமானப்படுத்தி மிரட்டி வீட்டுல இருக்க வச்சிடணும்னு நினைப்பாங்க. பெண்கள் மேல வராங்க, ஒரு பொசிஷன் வராங்க, வேலை செய்யறாங்க அப்படின்னா விதவிதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும். பட் அரசியல்ல ஒரு பெண் இருக்கும்போது வரக்கூடிய காமனான பிரச்சனைகள்லாம் என்ன மேம்? முதல்ல வந்து கேரக்டர் அசாசினேஷன். அது எல்லா துறையிலயும் இருக்குல்ல? எல்லா துறையிலயும் இருக்கு, அரசியல்லையும் இருக்கு. எப்படி வந்தான்னு தெரியாதா, அப்படிதான். அதேதான். அதுக்கெல்லாம் பயந்தோம்னா அப்ப அதுக்கு வரக்கூடாது. அது வந்து நிமிர்ந்து நிக்கணும். அது வந்து நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, நான் பண்றதை நான் பண்ணுவேன். 99% ஆண்கள் வந்து பெண்கள் வந்து நின்னா ஜெயிக்க முடியுமா, ஃபேஸ் பண்ண முடியுமா? இப்ப நானே வந்து ஒருத்தரோட பேத்தியா தான் வந்தேன். ஆனா அவர் வந்து நான் ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்லயும் தாத்தா தவறிட்டாங்க. அப்புறம் தனியா தான் போராடினேன். அதுக்கப்புறம் 4 தடவை எலெக்ட் ஆனதெல்லாம் நான் தானே. அப்ப அவங்க இல்லையே, சண்டை போட்டு தானே. ஒருத்தரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இது பேசுவாங்க அதை பேசுவாங்க, இங்க பார்த்தோம்பாங்க, அங்க பண்ணோம், இவங்க எப்படி ட்ரெஸ் பண்றாங்கன்னு கமெண்ட் அடிப்பாங்க. நம்ம இருக்கும்போதே நம்ம வந்து கோவமா தமிழ்நாட்டுக்கு வந்து ஏன் காவேரி தண்ணி கொடுக்க மாட்டேங்கன்னு கேட்டா யுவர் ஸ்மைல் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு அப்படியே பலார் நிறையலாம் போல கோவம் வரும். இப்போ வந்து நான் ஒரு ஆக்ரோஷமா பார்லிமெண்ட்ல பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மாதிரி கிடையாது. அப்ப பார்லிமெண்ட்ல நிறைய பேச விடுவாங்க. நம்ம வந்து ரொம்ப நல்லா ரிசர்ச் பண்ணி எல்லா இதுவும் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்காகவோ நம்ம கான்ஸ்டிடியூன்சிக்காகவோ ஒரு ஸ்பீச் கொடுக்குறோம். இதுவே ஒரு ஆண் பேசுனா சோ அண்ட் சோ மிஸ்டர் சோ அண்ட் சோ வந்து இந்த மாதிரி பேசினாரு, இவ்வளோ நல்லா பேசினாரு, ஆர் இந்த தப்பு இருந்தது அவர் ஸ்பீச்ல இப்படின்னு. ஆனா நான் பேசினேன்னா ஜெயந்தி நடராஜன் wore a bright yellow saree and made a speech. இது தேவையா?
அவர் வெள்ளை வேஷ்டி சொல்றது யாரு? மீடியால பேப்பர்ல ரொம்ப தேவையா நான் என்ன போட்டிருக்கேன்னு போடுறது? நான் என்ன வந்து ஒரு இது மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனேன்னா இல்ல நார்மலா தானே போயிருக்கேன், சாரி கட்டின்னு தானே போயிருக்கேன், சம்திங் நார்மல். வெள்ளை வேஷ்டி கட்டின்ட்டு பேசினாங்கன்னு யாராவது போட்டிருக்காங்களா? ஆனா லேடிஸ்னா அப்படி கேட்பாங்க பாலிடிக்ஸ்ல. அடுத்தது எவ்ரி இன்டர்வியூ இப்பதான் கிடையாது, இப்ப நீங்க தான் கேட்கல, ஏன்னா நீங்களும் ஒரு லேடி. நீங்க வெளியில போன போது குழந்தைய யார் பார்த்துப்பா? அட ஆண்கள்லாம் வேலைக்கு வராங்க, அவங்க வீட்டுல யார் பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரி எங்க வீட்லயும் பாத்துப்பாங்கன்னு கோவம். அதான் அந்த பதில் யாருக்குமே பிடிக்காது. இப்பதான் கொஞ்சம் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள்ன்ற விஷயமே வந்திருக்குல்ல. இது என்ன கேள்வி? அப்போ இத இது ஆண்களை கேட்கவே மாட்டாங்க. யாராவது கேட்டிருக்காங்களா? கேட்க மாட்டாங்க. எங்க வீட்லயே எங்க அம்மா எல்லாம் இல்ல, அவங்களோட பெரியவங்க எல்லாம், என் தம்பியோ என்னோட கசின்ஸ் மேல் கசின்ஸ் யாரோ வெளியில போயிட்டு இருந்தா, பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வரான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வேலை மீட்டிங்ல டயர்டா எங்கேயாவது திருத்தணில இருந்தோ எங்க இருந்தோ வரோம், அப்படியே வந்து விழுந்தோம்னா பாரு எங்க சுத்திட்டு வர்றான்னு பாரு, குழந்தை எங்க தனியா கிடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல வேளை எங்க மாமியார்லாம் அப்படி சொல்லல. இது மூணாவது பிரச்சனை. கண்டிப்பா இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நிறைய பெண்கள் இருக்காங்க இப்போ எல்லா லெவல்லயும். ஆனா அந்த காலத்துல இன்னும் ஜாஸ்தி. இப்போ உங்களை நீங்க ரொம்ப அழகா இன்டெலிஜென்ட்டா பார்லிமெண்ட்ல டேட்டாலாம் எடுக்கிறீங்க ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா. எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க சிரிப்பு, அழகு, உங்களோட ட்ரெஸ் அப்படின்னு கமெண்ட் வந்திருக்கா? ஆரம்பத்துல வந்துச்சு. நான் வந்து அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணேன். எங்க இருந்து வரும் மேம் இந்த மாதிரி கமெண்ட்லாம்? கலீக்ஸ் பார்லிமெண்ட்லயே. ஆமா, இதை யாராவது தப்பா எடுத்துக்கிட்டா நான் இப்பவே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சவுத் இந்தியால எலெக்ட் ஆகி வர ஆண்கள் அந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஓகே, ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க. நார்த் இந்தியா நான் ஸ்டேட்ஸ் எல்லாம் சொல்ல விரும்பல, அவங்க தான் இந்த மாதிரி கேட்பாங்க, ஏதாவது சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து சமைக்கிறதுக்கும் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும் மட்டும்தான். அவங்க வந்து அவங்கள ஒரு சமமா நினைக்கவே இல்லை. இப்படி எல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு வந்ததுக்கு ஆண்கள் கேக்குறாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேல திங்க் பண்ண வரலமா, அதான் லேடிஸ் நினைக்கிறாங்க. இப்ப நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பதான் எனக்கு வந்து ஒரு இந்திரா காந்தி மேடம், ஜெயலலிதா மேடம்லாம் பார்த்தா சந்தோஷமா இருக்கும். எத்தனை ஆண்கள் அவங்கள பார்த்து பயப்படுறாங்க, சந்தோஷமா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா மேடம், இந்திரா காந்தி மேடம்லாம் நிறைய ஆண்களை பயப்பட வச்சிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய உளவியல் சம்பந்தமான விஷயங்களும் இருக்கு. கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டிருக்கேன். அவங்க அந்த நேரத்துல இருக்கிற அவங்க அரசியல் எதிரிகள் அவ்வளவு அசிங்கமா அவங்கள பேசியிருக்காங்க. குன்னி குறுகி தூக்கு போட்டுக்கலாம் போல இருக்கும் ஒரு நார்மல் கேர்ள் ஆர் லேடியா இருந்தா. தைரியமா ஃபேஸ் பண்ணாங்க. 99% ஆண்கள் வந்து நல்லவங்க, 1% ஆண்கள் சில தப்புகள் பண்றாங்க, அதனால எல்லாருக்கும் கெட்ட பேர். என்னோட கணவர் மாதிரி என் குடும்பத்துல இருக்கிற ஆண்கள் மாதிரி எல்லாரும் இருக்காங்க. முடிவு எடுக்கக்கூடிய இடங்கள்ல பெண்கள் இருக்கணும், அதுல ஒரு மாசா இருக்கணும் ஒரு அளவுக்கு. அப்பதான் அந்த திங்கிங் இருக்கும், அப்பதான் சட்டங்கள் வந்து அது. இப்ப சட்டங்கள் இருக்கு, ஆனா அது இம்ப்ளிமெண்ட் ஆக மாட்டேங்குது. உங்களே யாராவது வந்து ஜெயந்தி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க? கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எனக்கு ஐ டோன்ட் லைக் இட் அப்படி சொல்லிடுவீங்க. I'm a professional. Okay. Please don't make personal remarks. சட்டுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடணும் உடனே. எதுக்கு பர்சனலா என்ன சொல்றீங்க? I don't like it. Please don't do it அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சுன்னா நான் என்ன பண்ணேன், what did I do? ஹிந்திலேயே சொல்லுவேன். உங்க வீட்டுல உங்க எப்படி உங்க ஒய்ஃப் உங்க சிஸ்டர்லாம் இருக்காங்களோ அப்படிதானே எங்க வீட்டுல என்ன அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க கிட்ட எப்படி பேசுறான் யாராவது, நீங்க சும்மா இருப்பீங்களா? அந்த மாதிரி ஒருத்தர் கேட்டு நிறுத்திட்டார். மூணாவது வந்து மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க கூப்பிட்டு ஒரு கொஞ்சம் பெரிய தலைவரை அவங்க வந்து வார்ன் பண்ணி அனுப்பிச்சாங்க. அத்தோட அந்த பெரிய தலைவர் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் என்னை வாழவே விடல. எந்த கமிட்டிக்கு என் பேர் போனாலும் கட் பண்ணிடுவாரு. அப்புறம் போய் நானே ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு ஹிந்தியில கேட்டா, ஐயோ நீ போய் மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இதெல்லாம் அப்புறம் தான் நான் கத்துக்கிட்டேன், இது மேல போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது, நம்மளா டீல் பண்ண வேண்டிய விஷயம். நான் நல்ல குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன், நான் ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேன்னா நானும் ஒன்ன மாதிரி தானே எலெக்ட் ஆகி வந்திருக்கேன், எப்படி நீ என்கிட்ட பேசலான்னு எனக்கு ஆத்துறோம். அதனால நான் மேல போய் இதுக்கு தான் நாங்கெல்லாம் வந்திருக்கோமா அப்படி அவங்க கூப்பிட்டு வார்ன் பண்றாங்க. ஆனா பதவியில இருக்காங்க, அவங்க பதவியில இருக்காங்க, பதவியில இருந்து எடுக்கலாம்னா வார்ன் மட்டும் பண்றாங்க, வார்ன் பண்றாங்க. அப்புறம் அவங்க என்ன எப்படி வாழ விடுவாங்க? அப்ப இன்டைரக்டா ஒரு பாலிடிக்ஸ் பண்றது, சப்ரஸ் பண்றதுக்கு இல்ல, இதெல்லாம் டைரக்ட் செப்பரேஷன், நாட் இன்டைரக்ட். அப்ப திருப்பி போய் நம்ம மேல போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது. நல்லா இருக்கு, பாடத்தை கத்துக்க வேண்டியதானே. ஆனா அந்த மரியாதையை வாங்குறது அவ்வளவு கஷ்டம். ஆனா உண்மையிலேயே வந்து நம்ம சவுத் இந்தியால இருக்கிறவங்க பெண்களை மதிக்கிறாங்க. அவங்க முக்கால்வாசி அவங்க அந்த மாதிரி எல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க.
கேரக்டர் அசாசினேஷன் அப்படிங்கறதை எப்படி தள்ளிவிட்டீங்க மேம் நீங்க? ரொம்ப ஹர்ட் ஆயிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டேன். அப்புறம் எப்ப வந்து அதை வந்து என்ன அதை வச்சு என்ன நிறுத்த முடியலன்னு தெரிஞ்சுட்டு விட்டுட்டாங்க. திரு ராஜீவ்காந்தி அவர்கள் உங்களை வந்து காங்கிரஸ்க்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா? ஆமா. பட் நீங்க வெளியில வர்றதுக்கு அவருடைய மகன் ராகுல் காந்தி தான் காரணமா இருந்தாரு. எனக்கு காங்கிரஸ் அழிஞ்சு போதே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் ரொம்ப ஜாஸ்தியா. அதை பத்தி பேசணும்னா நீங்க தலைமுறையா காங்கிரஸ் குடும்பம் இல்லையா? நான் வந்து அந்த அளவுக்கு ஆணவத்தோட பேச விரும்பல. ஆனா அவங்க ரேஞ்சுக்கு என்ன பண்ணாங்களோ எங்க ரேஞ்சுக்கு எங்க குடும்பமும் தான் இந்த ஊர்ல செஞ்சிருக்காங்க. நான் எல்லாரும் எங்க குடும்பத்துல இருந்த அத்தனை பேரும் சிறைச்சாலைக்கு போயிருக்காங்க. எங்க பாட்டி எல்லாம் கதர் புடவை தவிர எதுவுமே கட்டினது இல்ல. இவங்க மட்டும் இல்ல, எத்தனையோ லட்சக்கணக்கான காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் சிறைச்சாலை போயிருக்காங்க, லத்தி சார்ஜ்ல பட்டிருக்காங்க, குடும்பத்தை எப்படியோ வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியாவே வந்து ஒன்னா ஆக்குற ஒரு பேருன்னா பண்டித நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி. அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஸோ பண்டித நேரு வந்து ஒரு விஷனரி. அவர் ஃப்ரீடம்க்கு ஃபைட் பண்ணாரு, மகாத்மா காந்தியோட இருந்தாரு. அவரோட பேரன் வந்து ராஜீவ் காந்தி வந்து ஒரு ஐடியலிஸ்ட். அதுலேருந்து இந்தியாவை மாடர்ன் ஆக்கணும் அந்த கனவு கண்டார். அதுக்கு வந்து அவர் ரொம்ப மதிக்கிறேன். கம்ப்யூட்டரை முதல் கொண்டு வந்தார், பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்கணும்னு கொண்டு வந்தார். அந்த ஐடியலிசம் இருந்தது. அவர் மனைவி இட்டலியில பிறந்துட்டும் இப்ப கூட அவங்களோட இப்போ ஒத்து போல. ஆனா அந்த மரியாதை எனக்கு குறையல. ஏன்னா அவங்க வேற ஏதோ நாட்டுல பிறந்துட்டு இந்த நாட்டுல வந்து உட்கார்ந்து 10 வருஷமா ஒரு கட்சி தலைவரா எப்படி சாதிச்சு மார்னிங் 9 o'clock வந்து அந்த ரூம்ல உட்காந்து பேச ஆரம்பிச்சா, இல்ல மீட்டிங் அவங்கள பத்தியும் தப்பா பேசுவாங்க. எதையும் கண்டுக்காம தைரியமா ஃபேஸ் பண்ணி செஞ்சு காட்டினாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து நிறைய இடம் கொடுப்பாங்க, நம்ம சொல்றது எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க. அதை செய்வாங்களான்றது அவங்க முடிவு எடுக்கிறது விஷயம். அதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ஆனா கேட்டுப்பாங்க. அது வந்து ராகுல் காந்திக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம். இப்படி காங்கிரஸ் மாதிரி கண்டிப்பா இந்த நாட்டுக்கு வந்து ஒரு ஆப்போசிஷன் தேவை. அப்பதான் ஒரு ஜனநாயகம் வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். இல்லைன்னா ஆரோக்கியமா இருக்க முடியாது. அது இல்லை. அந்த வருத்தம் எனக்கு ரொம்ப இருக்கு. ஏன்னா மம்தா பானர்ஜி மாதிரிலாம் என்னால பண்ண முடியாது. ஆனா உனக்கு அந்த வேகம் இல்லைன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஆர்வம் இல்லைன்னா, அப்ப அந்த பொறுப்பை எடுத்துக்கூடாது. நான் பொறுப்பையும் எடுத்துப்பேன். நான் வந்து எனக்கு வேணுங்கிறவங்களையும் நான் அப்பாயிண்ட் பண்ணுவேன். அவங்க வந்து மற்றவங்களையும் நான் வர விட மாட்டேன். ஆனா நான் அப்பப்போ ஃபாரின் போயிடுவேன். நான் கட்சிக்காரங்களை சந்திக்க மாட்டேன். நான் வந்து யாரையும் பார்க்க மாட்டேன். நான் சொல்றது தான் நீ செய்யணும். எப்படி உருப்பிடும் கட்சி? அவரும் பாத யாத்திரையெல்லாம் போனார்ல, எல்லாரையும் ஜனங்களை மீட் பண்ண. கட்சிக்காரங்களை மீட் பண்றாரா? இல்ல, கட்சிக்காரங்களை மீட் பண்றதே கிடையாது. அப்ப எப்படி உருப்பிடும் கட்சி? அதனால அவருக்கும் எனக்கும் அது எனக்கு வந்து அவர் ஒரு தலைவராகவே என் கண்ணில் தெரியல. சுற்றுச்சூழல் துறை மினிஸ்டர் 2011 இருக்கும்போது உங்களை வந்து இப்ப பிரதமரா இருக்கிற மோடி அப்போ வந்து எதிர்த்து நிறைய விஷயங்கள் ஸ்கேம் அது இதுன்னு சொல்லும்போது, ஜெயந்தி டாக்ஸ் அதெல்லாம் சொல்லும்போது, நீங்க அந்த பொசிஷன்ல இருக்கும்போது எனக்கு நிறைய ஃபோர்ஸ் வந்தது, உந்துதல் வந்தது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அது எந்த அளவுக்கு உண்மையா இருந்தது? நீங்க ஹேண்டில் பண்ண சிரமப்பட்டீங்க? பிரதமர் மோடி மேல எந்த வருத்தமும் இல்லை. அவர் கொள்கை அதெல்லாம் வேற, என்ன சொன்னதுல. ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவர், அவர் என்ன வேணா சொல்லட்டும். எனக்கு வந்து என்னோட லீடர் என்ன தவறா இப்படி பண்ணாங்களே, சரியா நடத்தலையே அப்படிங்கிறது தான் ஏன் வருத்தம். அவர் என்ன வேணா சொல்லி, அவர் என்ன வேணா சொல்லிக்கிட்டோம். ஒரு ஊழல் குற்றச்சாட்டுன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு பெர்மிஷனோ லைசன்ஸோ ஒரு கிராண்டோ கொடுத்தா தானே வந்து ஊழல் பண்ண முடியும். கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு ஊழல் பண்ண முடியாது. யாரும் பணம் கொடுக்க மாட்டான்ல. கொடுக்க மாட்டேன்னு சொன்னது தானே என் மேல கம்ப்ளைண்ட். அதுவே முட்டாள்தனம். அது நம்பர் 1. அதுல வந்து இவர் வந்து பெரிய ரோல் ராகுல். அதை வந்து வெளியே நான் சொல்லலை. பிஜேபி கவர்மெண்ட் அதை கண்டுபிடிச்சு மேபி ஃபைல்ஸ்லேருந்து அடுத்து வந்த ஃபைல்ஸ்லேருந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்களோ, எப்படி வெளியே வந்தது எனக்கு தெரியல. அது வெளியே வந்த பிறகு அது பெரிய இஷ்யூ ஆன பிறகு, அதாவது மோடிக்கு குஜராத் சம்மந்தப்பட்ட எந்த ஃபைலும் கிளியர் பண்ணக்கூடாது. அதானி, நிர்மா, இந்த 2-3 கம்பெனிஸ் மோடிக்கு வேண்டியவங்க, இதெல்லாம் கிளியர் பண்ணக்கூடாதுன்னு எழுத்து மூலமா கொடுத்துருக்காரு, இமெயில் கொடுத்துருக்காரு. ராகுல் காந்தி அவரோட பர்சனல் இமெயில்ல இருந்து எனக்கு எழுதியிருக்காரு. அதை வந்து அவங்க ஃபைல்ல கண்டுபிடிச்சாங்களோ என்னமோ எனக்கு தெரியல, நான் சொல்லல. பப்ளிக் மீட்டிங்ல பேசும்போது ராகுல் காந்தியே ஒத்துக்கிட்டாரு. அது சரியோ தப்போ
அப்படிங்கிற வாதத்துக்கு நான் வர விரும்பல. நான் ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன். ஒரு கட்சியோட கட்டுப்பாட்டுல நான் இருக்கிற வரைக்கும் என் கட்சி தலைவர் என்ன சொல்றாங்களோ அதை நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறது தான் செய்ய வேண்டிய கட்டாயமும் இருக்கு. அவங்க சொன்னாங்க, இந்த பெர்மிஷன் ஃபைல் எடுத்து வச்சுட்டேன். நாட்டை முன்னேற்றக்கூடிய, நாட்டுக்கு வளம் கொடுக்கக்கூடிய நிறைய ஸ்கீம் வரும்போது ஒரு சுற்றுச்சூழல் துறை அமைச்சரா அதை வந்து சைன் பண்ணல, அதை கொடுக்கல அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட். ஆமா. இப்ப என்னோட கேள்வி வந்து 2, பெர்மிஷன் கொடுக்காததுக்கு யாராவது வந்து பணம் கொடுப்பாங்களா? ஊழல் பண்ணல அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுது. யாருமே பண்ணன்னு சொல்லல. ஆமா. அவர் ஏதோ ஃப்ளோல மீட்டிங்ல அவர் என்ன வேணா சொல்றாரு, சொல்லிட்டு போனோம். அது முடிஞ்சிச்சா? கம்ப்ளைண்ட்டும் அது இல்ல. ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல ஒரு பெண் ஜெயிச்சா கூட அதுக்கு பின்னாடி அவங்க கணவர், அப்பா, அண்ணன், தம்பி இவங்கெல்லாம் ஆட்சி பண்றாங்க. பேருக்கு தான் அந்த பெண் வந்து கவுன்சிலரா ஜெயிக்கிறாங்கன்னு நிறைய குற்றச்சாட்டு இங்கேயே போயிட்டு இருக்கு உள்ள பாலிடிக்ஸ்ல. ஸோ நீங்க வந்து உங்க ஃபேமிலி சப்போர்ட் இருக்குனாலும் ஒரு இடத்துல போய் ஒரு அதிகாரத்துல உட்காரும் போது நீங்க அதை தனிச்சு சில விஷயங்கள் முடிவெடுக்க முடியாம அந்த கட்சியில இருக்கிற தலைமைக்கு கட்டுப்படும் போது அது ஒரு பெரிய டாமினேஷனாவும் பாக்குறீங்களா? அது அப்படி ஒர்க் பண்ணல. அது எப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, இதுல வந்து நீ பண்ணாத, இத வந்து நீ பண்ணு, இது வந்து நம்மள சப்போர்ட் பண்றவங்க எல்லா பார்ட்டிலையும் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆனா நான் எந்த இடத்துலயும் வந்து அவங்க அதுக்கு பணம் வாங்கினாங்கன்னு சொல்லல. அரசியல் காரணத்துக்காக பண்ணாங்க. அதை அவர் ஒத்துக்கிட்டாரு. பப்ளிக் மீட்டிங்லயே ஒத்துக்கிட்டாரு. ராகுல் காந்தி இமெயில் அனுப்பிச்சது நான் வச்சிருக்கேன். அவர் ஒத்துக்கிட்டாரு. பட் ரொம்ப கோவத்தோட உச்சியில தான் கட்சியும் வேண்டாம், காங்கிரஸும் வேண்டாம், அரசியலும் வேண்டாம்னு முடிவெடுத்து. இல்ல, நீங்களே வந்து எனக்கு இமெயில் அனுப்பிச்சிட்டு நீங்களே வந்து இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு நீங்களே போய் ஒரு ஃபிக்கி மீட்டிங்ல, இண்டஸ்ட்ரி மீட்டிங்ல முடிவே எடுக்காம ஒரு என்வாயரன்மெண்ட் மினிஸ்டர் உங்களை எல்லாரையும் பிளாக் பண்றாங்க, நான் மாத்திடுறேன்னு சொல்லி வந்து சொன்னா அப்புறம் எப்படிமா இருக்க முடியும் அந்த கட்சியில? மறைந்த மன்மோகன் சிங் அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய நன்றி செலுத்தினேன். ஏன்னா அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லா என்ன நடத்தினார் அவர். அம்மா அந்த டேமுக்கு இப்போ நோ சார், ஐ கான்ட் டு இட். இல்லம்மா அந்த குஜராத் சீஃப் மினிஸ்டர் சொல்லினே இருக்காரு, கண்டிப்பா ஐ கான்ட் டு இட் சார். அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ராகுல் காந்தி சார். ஏம்மா லாஸ்டா சொல்றேன், ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு ஒர்க்கிங் அந்த கட்சியோட உயர் மட்ட குழு அவங்க முடிவு பண்றாங்க. இந்த ஆர்டினன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எம்எல்ஏ எம்பி எலெக்ட் ஆனா ரிசைன் பண்ண உடனே மீன்ஸ் டிஸ்குவாலிஃபை ஆயிடுறாங்கன்னு அப்பீல் பண்ற வரைக்கும் காத்து இல்லாம உடனே ரிசைன், அந்த சட்டத்தை வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. உயர்மட்ட குழு காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி வந்து இந்த சட்டத்தை அப்ரூவ் பண்ணும். கேபினெட்ல அப்ரூவ் பண்றோம், அதை பாஸ் பண்றோம். ஒரு செய்தி தொடர் அஜய் மக்கன் செய்தி தொடர்பாளர் அதை உட்காந்து பிரஸ் மீட்ல சொல்லிட்டு இருக்காரு, நீ நேரா நீங்க வந்து அங்கிருந்து வருவீங்க, யாரு ராகுல் காந்தி, இந்த ஆர்டினன்ஸை பத்தி நான் என்ன நினைக்கிறேன், இவர் வந்து ஃபாரின்ல இருக்காரு பிரைம் மினிஸ்டர், கீழ்ச்சி போடுறீங்களா, இது மரியாதையா? நான் கேட்டேன், ஏன் சார் நீங்க ரிசைன் பண்ணல அப்படின்னு, ஏன் சார் நீங்க இன்னும் இருக்கீங்க? நிறைய பெண்களுக்கு மேம் வேலையில இக்கட்டான நெருக்கடி வரும்போது அந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு வராங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையில இருப்போம், நாளைக்கு அது வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வரும்போது அது பெரிய டெசிஷன். இன்னைக்கு எஞ்சி நான் இந்த மீட்டிங் போவேன், இந்த ஒர்க் இருக்கு, இந்த ஃபைலை பார்க்கணும், இங்கே பண்ணணும் அப்படிங்கிற எதுவுமே இல்லாம நான் ஃப்ரீயா இருக்கேன், நான் என்னோட இது ப்ரொஃபஷனை வேணான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது அது எப்படி இருந்தது மேம்? இடிவு இந்த மாதிரி இருந்தது, பெரிய அளவுல பறி கொடுத்துட்ட மாதிரி இருந்தது. பதவி போனது இல்லை, என் மேல நம்பிக்கை இல்லாம என் நான் மதிச்ச தலைவர் என்னை வந்து ஏமாத்திட்டான். ஒரு ஏமாற்றம், என்னை ஏமாத்திட்டாங்க. உங்களே நம்பி உங்களே அண்டி நான் வந்து அந்த கட்சியில என் உயிரை கொடுத்து நான் செஞ்சிருக்கேன். என்னை வந்து ஒரு ஏமாற்றம் இருந்துச்சு. அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி மறுநாள் காத்தால ஒரு ப்ரொஃபஷனே போயிடுச்சு இல்லையா, கண்டிப்பா வந்து நம்ம லைஃப் மாறும் இல்லையா. ஆனா அதெல்லாம் வந்து நான் சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு பதவி இருக்கு, நாளைக்கு இல்லை, இட்ஸ் ஓகே, அது ஒரு விஷயமா நான் நினைக்கல. ஆனா ஒரு கிரேஸ்ஃபுல்லான ஒரு வழி பாதை எனக்கு அவங்க வந்து கொடுக்கல. ஒரு கசப்பான அனுபவத்துல தானே முடிஞ்சது. அந்த வருத்தம் எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா அது வேணாம் போதும் அப்படின்னு முடிவு பண்றதுக்கும் நீங்க ஒரு சூழலை கிரியேட் பண்ணி நான் கோவத்தோட உச்சிக்கு போய் எனக்கு வேணாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்படியே வந்து கை உடைஞ்ச மாதிரி. ஏன்னா அத்தனை பேரும் என் குடும்பம் மாதிரி, என் குடும்பத்தோட நான் வந்து இருந்த காலங்களுக்கு மேல பல மடங்கு அவங்களோட தான் நான் இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பட் அந்த டைம் உங்க குடும்பம் எவ்வளவு சப்போர்ட் மேம்? உங்களோட கணவர், உங்க மகன்? அதுக்கு வந்து வார்த்தையே இல்லை, இடிஞ்சு போல. பட் ரொம்ப வருத்தப்பட்ட போது கூட கூடவே
நீ என்ன தப்பு பண்ண, ஒரு நாள் உண்மை எல்லாம் வெளியே வரும், எல்லாம் திருப்பியும் சரியா போயிடும், டோன்ட் வரி, நீ எவ்வளவோ பண்ணியிருக்க. ரொம்ப சப்போர்ட் இருந்துச்சு. பியூட்டிஃபுல்லா ஆக்கிக்கிட்டீங்க அதுக்கப்புறமா லைஃப் வேற மாதிரி. அந்த குறை இருக்குதான் செய்யுது. ஏன்னா நம்ம முடிவெடுத்து நம்ம டேர்ம்ஸ்ல வந்து ஒரு எண்டுக்கு வரல. ஒரு சண்டேல, அதுவும் அந்த குடும்பத்தோட அவ்வளவு நெருக்கமா நாங்க இருந்திருக்கோம். இங்கெல்லாம் வந்திருக்காங்க இந்திரா காந்தி, எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க. தாயார் மறைவுக்கு பிறகு சோனியா காந்தி வந்து விசாரிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்துல சோனியா காந்தி மேம் உங்ககிட்ட என்ன எது அப்படின்ற பேசினாங்க. ராகுல் வந்து இதை ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றாரு, அவர் தானே மேடம் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொன்னார். இப்ப மினிஸ்டரா இல்லைன்னா என்ன, நீ எம்பி தானே அப்படின்னாங்க. அவங்க பையனை விட்டு கொடுக்கவே இல்லை. அவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதோட நான் அவங்கள மீட் பண்ணல. பல முறை ராகுல் காந்தியை சந்திச்சு பேசணும்னு கேட்டேன். அவர் வாய்ப்பு கொடுத்து சரின்னு விட்டுட்டேன். தப்போ சரியோ அதை ஓப்பனா பேசுனது தப்பா போச்சு இல்ல? ஆமா அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டேன். ஆனா நான் வேற எந்த கட்சியிலும் சேரல. பட் பொதுவா அரசியல்ல ஜால்ரா போடணும், அவங்க சொன்னதெல்லாம் பூஜா தூக்கணும், பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம தனிச்சு நீங்க ஒரு பெண்ணா பார்க்கும்போது ஆல்வேஸ் யூ ஆர் லைக் a bold women. ஆமா, எனக்கு வந்து அப்படி ஜால்ரா போட்டுண்டு ஒரு இடத்துல இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை. அதனால நான் எப்பவுமே என் மனசுல என்ன தோணுதோ அதுதான் நான் சொல்லுவேன், நான் செய்வேன். அது வந்து நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இப்ப கூட நான் சொல்றேனே, எனக்கு வந்து பிரதமர் மோடி மேல எந்த வருத்தமும் இல்லை. என்ன சொன்னது வருத்தத்தை பத்தி நான் பேசல. அவரை எவ்வளவோ சொல்லியிருக்கேன்னா இது ஒண்ணு சொல்ல மாட்டாரா? ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கட்சி இப்படி அழிஞ்சு போதேன்னு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த ஜனநாயகத்துக்கு வந்து ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சி தேவை. அப்பதான் ஆரோக்கியமா இருக்கும். அது இல்லை. அந்த இடத்த வந்து ஒன்னால நிரப்ப முடியலன்னா மற்றவங்களுக்கு வழி விடணும். எனக்கு இல்லை, எனக்கு அந்த தகுதியும் இல்லை, அந்த கெப்பாசிட்டியும் என்கிட்ட இல்லை. அது யாருக்கு இருக்கோ அதுக்கு வந்து அது வழி விடணும். இல்லைன்னா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். ரெண்டும் பண்ணாம அந்த இடம் இப்போ எனக்கு சீனியர் எம்பிஸ்லாம் என்கிட்ட எல்லாரோடையும் இன்னும் பேசிட்டு தான் இருக்கேன். எங்களுக்கு வேலையே இல்லை பார்லிமெண்ட்ல, இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ நேரம் ஜெயந்தி மேம்கிட்ட பேசியிருக்கோம். பயங்கர ஓப்பன் அண்ட் போல்டு, எதையுமே மறைக்கல. அவங்க கிட்ட நேர்மை இருக்கு. கண்ணு பார்த்து அவ்வளோ அழகா பேசுறாங்க. தேங்க்யூமா, தேங்க்யூ. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. MCR Pure Cotton Club, formals and casual shirts. இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க.